குட் மார்னிங். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா எங்கள் வீட்டில் என்னடான்னு பார்க்குறீங்களா, உரப்பு அடை. இது ரேஷன் கடை பருப்பு இருக்குல்ல, அது ரொம்ப குண்டு குண்டாக இருந்தால் சாம்பார் வைக்கலாம் நல்லாவே இருக்காது. ஒரு தட்டையாக ஒரு சின்னதாக பொடியாக இருக்கிற பருப்புலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் என் கடையிலலாம் வாங்க மாட்டேன், ரேஷன் கடை பருப்பில் தான் சாம்பார் வைப்பேன், எல்லாம் செய்வேன். கடை பருப்பு கூட நல்ல குண்டு குண்டாக மொத்தமாக இருக்கும். இது கடலப்பருப்பு மாதிரியே தோரம்பருப்பு இருக்கா, அந்த மாதிரி பருப்பில் செஞ்சது தான் இது. வேறு எதுவுமே கடலப்பருப்பே போடல, வெறும் தோரம்பருப்புலேயே உரப்பு அடை செஞ்சுருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. நான் எப்படி செஞ்சேன்னா, கொஞ்சம் அரிசி எடுத்துக்கிட்டேன், ரேஷன் கடை அரிசி தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இந்த தோரம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 5-6 மிளகா பட்டை மிளகாயே தோரம்பருப்புலேயே ஊற போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கழிஞ்சி கிரைண்டரில் நல்லா அரைச்சி பட்டு போல் அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி நைஸாக அரிஞ்சிக்கணும். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் திருவிக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அட்டின்னு அடித்து கலக்கி அப்படி ஊற்றுனா செம்ம டேஸ்ட்டாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது, சாப்பிட்டாச்சு. நானும் சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். உரப்பு அடை. இதுக்கு சட்னி வேணும்னா அரைச்சிக்கலாம், வேண்டான்னா சும்மாவே சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். நான் அரைக்கல, எனக்கு அலுப்பாக இருக்குது, அதனால் நான் சட்னி இல்லாமல் சாப்பிட்றேன். இந்த கறி ரொம்ப முடியல, வலிச்சு. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. வேணான்னு சில பேர் இந்த பருப்பை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமாம், நல்லாவே இல்லை, இந்த பருப்பு கொட்டை கொட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டாங்க. அப்படிலாம் வேஸ்ட்டு பண்ணாதுங்க. இது மாதிரி வாங்கி உரப்படை செஞ்சு சாப்பிடுங்க, சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க, அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா கொட்டை கொட்டையாக இருக்குல்ல, வேவே ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் சாப்பிட்றேன். பாய், டாட்டா.